நடந்தது எல்லாமே துர்காவோட நாடகம் இல்ல, என்னோட பிளான். என்னப்பா சொல்ற? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுற மாதிரி நான் சொல்றேன் அத்தை. நானும் எங்க அம்மாவும் இங்க வந்து அசிங்கப்பட்டு போனதுக்கு மறுநாள் முத்தையான எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நாங்க செஞ்ச தப்புக்கு இந்நேரம் என்னையும் எங்க அம்மாவையும் ஜெயில தூக்கி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு தப்பு செஞ்ச எங்களை திருத்தினாரு. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நிம்மதியும் சந்தோஷமும் தானே தவிர பணங்காசு இல்லைன்னு புரிய வச்சாரு. தப்புக்கு மேல தப்பா தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருந்த எங்களை நல்ல வாழ்க்கை எங்க இருக்குன்னு தேட சொன்னாரு. உமாதான் என்னோட வாழ்க்கைன்னு எனக்கும் புரிஞ்சது. ஆனா நான் மாறிட்டேங்கிறது துர்காவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்னு தெரிஞ்சுதான் முத்தையான இந்த நாடகத்தை நடத்தினாரு. நான் கூட கோயில வச்சு உங்களை அப்படி பேசினதுக்கு காரணம் மாமா தான். அந்த துர்கா கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு தான் உங்க கண்ணில் கண்ணீர் வர வச்சேன். நீங்களும் அத்தையும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. உமா, இந்திரிமா, நீ எதுக்கடி மன்னிப்பு கேக்குற? இப்பதாண்டி என்னோட மனசே நெறிஞ்சு போயிருக்கு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. என்னத்த நீங்க நன்றி சொல்ற? நான் என்ன மூணாவது மனுஷனா? உமா நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். காமாட்சி, பிள்ளைங்க முறையா கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குங்க. வாய்க்கு ருசி ஏதாவது பண்ணி கொடுக்கணும். மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, அவங்க இன்னொரு நாளைக்கு ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ உடனே போகணும், அப்படி இல்லைன்னா துர்காவுக்கு சந்தேகம் வந்துடும். அட போங்க மாமா, இப்ப அந்த துர்கா பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி என்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறா. ஆமாண்ண, துர்கா கை வாங்கறதுக்கு முன்னாடியே உமா அவளை கை நீட்டி அடிச்சிடுறா. அடிக்கட்டும் அடிக்கட்டும், அப்ப வச்சு அவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நீங்க வேறம்மா, அவளுக்கு யார் அடிச்சாலும் புத்தியே வராது, அது அந்த மாதிரி ஜென்மம். உமா, நாம வந்ததே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, அதை மறந்துட்டு பேசிட்டே இருக்கோம் பாத்தியா? முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம். அத்தை, நீங்க கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்களா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். நல்லா இருங்க. நல்லா இருப்பா. மாமா, நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நீங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். என்னம்மா சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொட்ட தலையனா? ஆமாம்பா, நேத்து அந்த ஆள் போன் பண்ணி இன்னைக்கு அவனை வந்து பார்க்க சொன்னான். சரி, என்னதான் சொல்றான்னு போய் பார்த்தா எல்லாத்துக்குமே காரணம் அவன் தாண்டி தெரிஞ்சது. சரிம்மா, எதுக்காக அந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணணும்? வேற என்ன, அந்த ஆள் மேல உள்ள கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருதான். அவனுக்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்லணுமா. நாம உண்மையை சொன்னோம்னா நிரந்தரமா உங்க அப்பா ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவானா. சரிங்கத்த, நமக்கு இப்ப முக்கியம் மாமா வெளியே வர்றது. அவங்களுக்கு சாதகமா சாட்சி சொன்னா மாமா எப்படி வெளியே வருவாரு? நாம அந்த ஆளுக்கு சாதகமா சாட்சி சொன்னோம்னா அந்த ஆளோட அடியாள் ஒருத்தன் உங்க மாமா சிலைய திருடல, நான் தான் திருடினேன், போலீஸுக்கு பயந்து அவரோட கார்ல சிலைய கொண்டு போய் மறைச்சு வச்சேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் சரணடைஞ்சிடுவானா.
சரிங்க அத்தை, நாம நாளைக்கே சாட்சி சொல்லிடலாம். ஏய், என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நியாயப்படி பார்த்தா அந்த சொட்ட தலையன் தான் ஜெயிலுக்கு போகணும். உண்மைதான் சூர்யா, நியாயம் தான் ஜெயிக்கணும். ஆனா பாசமா நியாயமான்னு என்ன கேட்டா எனக்கு இப்போ பாசம் தான் முக்கியம். சூர்யா, நாம முதல்ல மாமாவை வெளியெடுப்போம், அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். மாமாவை எப்படியும் வெளியெடுத்துடலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அத்தை. ஏய் துரோகி, உன்னை யாருடைய எங்க வீட்டுக்குள்ள வர சொன்னது? இல்ல மாமா. அடச்சே, யாருக்கு யாரு மாமா? நான் அத்தை கிட்டயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். என்னம்மா உங்க அப்பா தூது விட்டு அனுப்புவான்னு பார்த்தா நீ என்ன என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? இல்ல அத்தை, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்குதான் நல்ல நன்றி கடன் காமிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்ல அத்தை. அம்மா தாயே, உங்க அப்பாவுக்கு சாதகமா நாங்க வந்து சாட்சி சொல்றோம், போதுமா? இனிமே அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். அதான் சொல்றாங்கல்ல, போ, வீட்டை விட்டு வெளில போடி. போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே தள்ளவா? போன்றல்ல, போ. சூர்யா வந்துட்டா மன்னிப்பு கேட்க. என்னங்கண்ணா? அத்தை, என்னம்மா நீ எங்க நின்றுட்டு இருக்க? அது ஏன் கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பின உடனே அந்த துர்கா என்னையும் வெளியில துரத்திட்டா. அவளுக்கு எவ்வளவு தைரியம்? காலையில அவ்வளவு அடி வாங்கியும் அவ இன்னும் திறந்தலையா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. நீங்க வாங்க அத்தை. ஏய் துர்கா, எதுக்கு எங்க அத்தைய வெளியில இருக்க சொன்ன? என்னது அத்தையா? அடி அரலுசே, உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காக நான் விலைக்கு வாங்கின அடிமாடுங்க ரெண்டும். நான் உக்காருன்னா உக்காருங்க, ஓடுனா ஓடுங்க. இங்க பார், இதுக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இனிமே இவங்க என் அத்தை. இன்னொரு தடவை அவங்கள ஏதாவது சொன்னா என்ன பண்ணிடுவ? தோ பாரா, என்ன காலையில என் மேல கை வச்சிட்டேங்கிறதுனால திமிர்ல ஆடுறியா? நான் அசந்த நேரம் பார்த்து என் மேல கை வச்சிட்டல, இப்ப வாடி, இப்ப என் மேல கை வை, உன்னை அப்படியே செதில் செதிலா வெட்டி மீனுக்கு இறையா போட்டுருவேன். ஏய், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல எங்க அத்தைய எதுக்கு வெளியில போ சொன்ன அத சொல்லு. ஹேய், நீ என்ன பைத்தியமா? இது என் வீடு, இங்க நான் சொன்னாதான் இருக்கணும், நான் சொல்றவங்க மட்டும்தான் இருக்கணும். ஏய், எதுக்கு எங்க அத்தைய வெளியில போ சொன்ன? ஏய், என்ன ஒரு தடவை சொன்னா புரியாது? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு என் அத்தைய வெளியில போ சொன்ன? இத பார், மரியாதையா உன் சொத்தையோட ஓடி போயிடு, இல்ல இங்க இருந்து உன் பணம் தான் வெளியே போகும். ஏன் அத்தைய எதுக்கு வெளியில போ சொன்ன அத சொல்லு. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க? வெரி குட். அடிமா, நல்ல அடி. என்னடா சொல்லும், மாமாவை எதிர்பார்க்கல. ஓஹோ, இவ இருக்கிற தைரியத்துல தான் ஆடுனியா நீ? ஏ ஜெகன், இவன் அடிச்சு துரத்துடா. அண்ணா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேண்ணே. ஏ ஜெகன், என்னடா இது? என்னடா அண்ணா, அனந்த மீனா அப்படித்தான் இருப்போம். நாகம்மா, உன் பையனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் அவனுக்கு இல்லடி, உனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஏய், என்ன இது? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? பச்சை துரோகிங்களா? நாங்க துரோகிங்கன்னா அப்ப நீ யாரு? இவருக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு இவர் கூடவே இருந்து குடும்பத்தை குழிப்பறிச்சியே, நீ எப்பேற்பட்டவளா இருப்ப? என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு
இப்படி கேவலமா அவன் பக்கம் போயிட்டீங்களே. நீ உங்களை பணத்தால் உன் பக்கம் இழுத்த, நான் அன்பால் உங்களை என் பக்கம் இழுத்தேன். என்ன முறைக்கிற? உமாவை கடத்தினதுலேருந்து கல்யாணம் பண்ண வரைக்கும் எல்லாமே ஓன் பிளான் நினச்சியா? எல்லாமே ஏன் பிளான் ட்ரீ. நீ இவங்ககிட்ட அதிகாரத்தை காமிச்ச, நான் அன்பை காமிச்சேன். நீ பணத்தை காமிச்ச, நான் பாசத்தை காமிச்சேன். அட நீங்க என்ன மாமா இவகிட்ட போய் பாசம் அன்புன்னு பேசிக்கிட்டு? இவெல்லாம் மனுஷே இல்ல மாமா, மிருகம், ரத்த வெறி பிடிச்ச மிருகம். ஆமாண்டி, நான் மிருகம்தான். உங்க மொத்த குடும்பத்தையே வேட்டையாட வந்த மிருகம். சி, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நான் தான் உடம்பு முன்னாடியே சொன்னேன்ல, ஓ அளவுக்கு நான் கிரிமினலாக யோசிச்சேன்னு வையேன், நீலாம் ஒரு நாள் தாங்க மாட்டேன். 6 நாள்லேயே தரமாட்டம் பாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த 2 டம்மி பீஸுங்களும் உன் பக்கம் வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல ஆடாத. நான் துர்கா, ஒத்த ஆளா இருந்துகிட்டு உன் மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவேண்டா. ஏண்டி எத்தனை தர தொத்தாலும் இப்படிதான் கூச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பியா? எது தோல்வி? நீ வீரமா ஜெயிச்சிருந்தா நான் தலையை குனிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீ இவங்களை வச்சு என் முதுகுல குத்திட்டியே. இதுக்கு பேரு வீரம் இல்ல, துரோகம். உன்ன மாதிரி துரோகிங்களுக்கு எல்லாம் துரோகம் தாண்டி பண்ணுவாங்க. பேசு, நீ நல்லா பேசு. இப்ப நீ பேசி நான் கேட்க வேண்டிய நேரம். இதே மாதிரி ஒரு நாள் நான் மூச்சு விடாம பேசுவேன். அப்ப நீ வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணும். இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு அழகே அவ புருஷனோட சேர்ந்து வாழறதுதான். இவரை பகைச்சுக்கிட்டு பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு பேசாம அவரோட சேர்ந்து வாழற வழியை பாருங்க. ச்சே, என்ன அட்வைஸா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற. நல்லதை யார் சொன்னா என்ன மேடம், கேட்டுக்க வேண்டியதுதானே? டேய், வாய் மூடு. நான் இந்த பிறவியை எடுத்ததே இந்த முத்தையா குடும்பத்தை அழிக்கிறதுக்காகத்தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னையும் ஆத்தாளையும் அநாத பணமா தூக்கி ஆத்துல வீசுறனா இல்லையான்னு பாரு. இத பாருங்க, முத்தையா தம்பி இருக்கிற வரைக்கும் உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏய், சீ, உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரியுது. எல்லாம் வெளியே போங்க. ஏய், எதுக்கு அவங்கள வெளியே போக சொல்ற? இது ஏன் வீடு. அது போன மாசம், இப்ப இந்த மாசம் இது இவங்க வீடு. இந்தா பாரு. உன் வீட்டை இவங்க பேர்ல எழுதி வாங்கணுன்றதுக்காக தான் இவங்களை என் வீட்டில் வச்சு திட்டி அமிச்சேன். இவங்க உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்டாங்க, நீ பெருசா வீட்டையே தூக்கி கொடுத்துட்ட. பிளான் பண்ணி என்ன ஜெயிக்கிறியா? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, நான் ஓ லெவலுக்கு யோசிச்சேன், நீலாம் தாங்க மாட்டேன். இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. என்ன நிக்கிற? கிளம்பு. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சு போயிடல. 12 தப்பு ஒத்துக்கிட்டு இவங்கள்டெல்லாம் மன்னிப்பு கேளு. இந்த வீட்டில் ஏதாவது ஓரமா தங்குறதுக்கு நானே இடம் கொடுக்க சொல்றேன். மன்னிப்பா? நான் துர்காடா. உங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏ நாகம்மா, அடுத்த சாவு உனக்கு தான். ரெடியா இருந்துக்கோ. இப்போ என்ன கல்யாணி, வக்கீல பார்த்துட்டு வரியா? இல்லப்பா, நான் அத்தையை பார்த்துட்டு வரேன். ஏன்பா அப்படி பாக்குறீங்க? அவங்க நம்மளுக்கு செஞ்ச உதவிக்கு இதுதான் நம்ம செய்யற நன்றி கடனா? என்னம்மா நீ, நன்றி கடன் செலுத்த நாம என்ன ஆசிரமமா நடத்திக்கிட்டு இருக்கோம்?
கல்யாணி, அப்பா கஷ்டப்படும் போது பசின்னு சொல்லி நிறைய பேர் குடிக்கிறதுக்கு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்படி அவங்க எல்லாருக்குமே நாம ஹெல்ப் பண்ணணும்னா நாம இந்த தொழில் பண்ணக்கூடாது. டீ கடை வச்சு எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் டீ கொடுத்துட்டு இருக்கணும். நீ சும்மா இரு சேகர், உனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாது. ஏய், அதெல்லாம் அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா என்கிட்ட. சரி விடுறா. ஆமா, நீ ஏன் கோமதியை பார்க்க போன? கோர்ட்ல உங்களுக்காக சாட்சி சொல்ல சொல்லி பேசலான்னு போனேன்ப்பா. ஆனா அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. எனக்கு கெஞ்சி கேட்கிற பழக்கமெல்லாம் இல்லம்மா. எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன். அது கடவுள்கிட்ட இருந்தாலும் சரி, மனுஷங்கிட்ட இருந்தாலும் சரி. அதனாலதான் நம்ம குடோன்ல இருந்த சாமி சிலைங்களெல்லாம் எடுத்து தர்மலிங்கத்தோட கார்ல வச்சேன். போலீஸும் நான் நினைச்ச மாதிரியே அவனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அப்பா, இது தப்பா படல? கோழி பாவம்னு நினைச்சா கோழி குழம்பு சாப்பிட முடியாதுமா. நம்ம தொழில பாவ புண்ணியம்லாம் பார்க்க கூடாது கல்யாணி. அப்பா, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. அப்பா, இந்த தொழில் நம்மளுக்கு வேணுமாப்பா? விட்டுடலாம்ப்பா, எல்லாத்தையும் விட்டுடலாம். ஏய் கல்யாணி, என்னடி பேசுற? உண்மையை தான் பேசுறேன் சேகர். எல்லாத்தையும் விடணும்னா நாமெல்லாம் உயிரை தான் விடணும். சேகர், அவனே திட்டுற. அவன் சொன்னதுல என்ன தப்பு? அதுக்கு இல்லப்பா. இங்க பார் கல்யாணி, உனக்கு இந்த தொழில இன்னும் அனுபவம் பத்தல. முதல்ல நல்லா தொழில் பண்ண கத்துக்கிட்டு அப்புறமா வந்து சண்டை போடு. ஐயோ அப்பா, நான் இந்த தொழில வேண்டான்னு சொல்றேன். அப்போ எனக்கு பொண்ணே வேண்டான்னு நான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு வக்கீல் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ பண்ணி கொடு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. வேற எதுவும் சிறப்பு செய்தி இல்ல. அதான் கிளம்புன்னு சொல்றேன்ல. கல்யாணி, உன் அத்தையை போய் பாத்தியே, என்ன சொன்னா? நாளைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஏய், என்ன வீடெல்லாம் இப்படி கிடக்கு? நான் தான் சொன்னேனேமா, நீங்க எங்க கேட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க, க்ளீன் பண்ணிடுறேன். ஓ சரி, சீக்கிரம் க்ளீன் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. பண்றேமா. விடுங்கம்மா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். அம்மா, திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இங்க தங்கணுமா? நீ வேற வெறுப்பேத்தாம கிளம்பு. அதுக்கு இல்லம்மா, ரொம்ப நாளா புழங்காம இருந்த வீடு, அதுவும் இல்லாம இந்த பக்கம் காத்து கருப்பு தொல்லைங்க வேற அதிகம். நானே பெரிய பேய் தான். என்னை எந்த காத்து கருப்பும் எதுவும் பண்ணாது, பண்ணவும் முடியாது. மனுஷங்களோட போட்டி போடலாம், ஆவிங்களோட போட்டி போடாதீங்கம்மா. போடி, நான் எமன் கூடவே போட்டி போட்டவ. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இருங்க. சரி, நீ போ.
யாரது யாரது? ஏய், நீங்க என்ன பண்ற? எவ்வளோ தூரம் பயப்படுறோன்னு பார்த்துட்டு போக வந்தேன். ஹேய், வீட்டில் என்னமோ பெருசாக வெட்டி வீராப்பெல்லாம் பேசிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பயப்படுற. யாரு யாரு பயந்தா? நான் ஒன்றும் பயப்படலையே. பரவாயில்ல, நல்லா நடிக்கிற. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல. ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேட்டுட்டு வந்து உன் வீட்டிலே தங்கிக்குவா. மன்னிப்பா? மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா நான் நாக்க பிடிக்கிட்டு சாவேன். அதையாவது பண்ணி தோலை. சபாபதி சபாபதி சபாபதி. சேகர் சேகர் சேகர். விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன சார் சோகமாக சொல்கிறீங்க? வேற எப்படி சார் சொல்கிறது? பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால் சார்? செட் ஆகல சார். அதான் கேட்குறேன், எதனால் சார்? அதான் செட் ஆகல சார். சார் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா. இப்படி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டே இருந்தா எப்படி சார் லவ் பண்ணுறது? அதான் பிரேக்கப் பண்ணிட்டேன்.